இனிப்பு பூண்டா, ஒரு மசால் வடை, ஒரு சுழியம், ஒரு சம்சா, ஒரு மெதுவடை வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுங்கண்ணா. இதோ உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அந்த டாஸ்க்கை செய்கிற முடிவில் இருக்கேன். நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஒரு தனி ருசி வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்காக தான் கொடுங்க, நான் பண்ணுறேன் உங்களுக்காக.